கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள அவர்கள் பிரவேசித்தாங்க. இந்த உலக ஓட்டத்தை அவங்க முடிச்சாங்க. அவர்கள் மரிப்பதற்கு முன்பாக ஒரு 2.5 வருஷம் அவங்க அந்த கோவிட்ல பாதிக்கப்பட்டு அவங்க நுரையீரலில் கிட்டத்தட்ட 98% அஃபெக்ட் ஆகிட்டு 65 நாள் அவங்க வந்து வென்டிலேட்டர்ல இருந்தாங்க. அவங்க உயிர் பிழைப்பாங்கன்னு யாருமே நம்பல. டாக்டர்ஸ் ஒரு சின்ன உறுதி கூட கொடுக்கல, இவர் பிழைக்க மாட்டாரு என்று தான் சொன்னாங்க. ஆனா அநேகருடைய ஜெபத்தை கேட்டு தேவ சித்தத்தின்படி கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு ஜீவனை கொடுத்து வீட்டுக்கு திரும்பி வர பண்ணாரு. இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் ஒரு சைடு உங்க லங் வந்து 98% வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, அது ஒர்க் ஆகலை. இன்னொரு பக்கம் லங் வந்து கொஞ்சோண்டு மட்டும்தான் பிரயோஜனப்படுது, அது மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணாமல் நீங்கள் அப்படியே நீங்கள் கொஞ்சம் இளைப்பாறிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் இருக்கலாம், நம்ம வந்து உங்களை பாதுகாக்க முடியும். அவங்க 2.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இயற்கையான காற்றை சுவாசிக்க முடியலை. ஏன்னா லங்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, லேசாக அப்படி. அதனால் அவங்களுக்கு வெளியிலேருந்து ஆக்சிஜன் கொடுக்கணும். 24 மணி நேரம் ஆக்சிஜன் டேங்க்கில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. 24 hours அவங்களுக்கு ஆக்சிஜன். நம்ம மிஷின் வாங்கணும், மிஷின்லேருந்து ஆக்சிஜன் போயிட்டே இருக்கும். 10 நிமிஷம் கூட ஆக்சிஜன் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. இப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. இந்த 2.5 வருஷத்தில் ஆனால் பல செய்திகளை அவங்க கொடுத்தாங்க. வீட்டிலே உட்காந்து அதை செய்தி எடுப்பாங்க. கொஞ்சம் உட்கார ஆரம்பித்த உடனே செய்தி எடுக்க ஆரம்பித்து செய்திகளை பிரசங்கங்களாக வீட்டிலிருந்தே நாங்கள் பிரசங்கங்களை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க ரொம்ப அதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு செய்தினா அப்பா பொதுவாக ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் பொதுவாக பேசுவாங்க. அப்போ இந்த செய்திகளை நாங்கள் எடுத்து சபையில் போட்டோன்னே ஜனங்களுக்கு ஒரே உற்சாகம், ஒரே சந்தோஷம். அப்பா பாஸ்டர் திரும்ப பேசிட்டாரு, பழைய குரல் வந்துருச்சு அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் நடந்தது என்னன்னா, எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு அதை வச்சுட்டு. அப்போ இந்த ஒரு செய்தி எடுக்கணும்னா 3 நாள் ரெக்கார்டிங் பண்ணுவோம். 3 நாள், ஒரு நாளைக்கு 20 நிமிஷம், அதிகபட்சம் 25 நிமிஷம் எடுக்க முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால மூச்சு விட முடியாது. இந்த 20 நிமிஷமும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு கட் பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாது. ஸோ ஆரம்ப கட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் டியூப் வச்சுருப்பாங்க. டியூப் வச்சுக்கிட்டு பிரசங்கம் கரெக்டாக ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிற நேரம் டியூப் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு 5 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி பேசிட்டு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தோடனே கேமரா ஆஃப் பண்ணிட்டு உடனே திருப்பி ஆக்சிஜன் வைப்போம். ஒரு 20 நிமிஷம் அப்படி ஆக்சிஜன் எடுத்துட்டு கொஞ்சம் திரும்ப அவங்க மூச்சு வந்ததுக்கப்புறமா திரும்ப அடுத்த 10 நிமிஷம் இப்படி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இதை வந்து எங்கள் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு, எங்கள் சபையில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் அவரை கவனிச்சிட்டு இருந்தாங்க. வந்து என்னகிட்ட சத்தம் போட ஆரம்பிச்சாங்க, என்ன பாஸ்டர் ஆக்சிஜன் டியூப்பை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு அவரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் ஒரு பேஷண்ட், அவரை வந்து கொஞ்சம் இளைப்பாற விடுங்கப்பா சார், அவர் உயிரோடு வந்ததே பெரிய கிருபை, நீங்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் பேசுங்க, ஏன் அவரை தொந்தரவு பண்ணுறீங்க, அவரை ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. நான் சொன்னேன், நானா ஃபோர்ஸ் பண்ணுறேன், நான் வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் பேசியே ஆவேன் நிற்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட எத்தனையோ முறை பேசிட்டேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. ஒரு நாள் ரொம்ப என்னை ஃபோன் பண்ணி சத்தம் போட்டார் டாக்டர், கொஞ்சமாவது மனிதாபியம் உங்களுக்கு இருக்கணும் அப்படி அப்படின்னு. எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிட்டு. அப்போ ஒரு நாள் அப்பா வந்து ஒரு செய்தி எடுக்கணும்பா அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டேன். அங்கே இருந்த நர்ஸ் எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டேன். அப்போ அப்பாட்ட சொன்னேன், அப்பா டாக்டர்லாம் என்னை திட்டுறாங்க, இந்த மாதிரி உங்களை வந்து நாங்கள் வதைக்கிறோன்னு திட்டுறாங்க, நீங்கள் வந்து சுகமாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை பிரசங்கம் வேணால் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 வருஷமாக இந்த சர்ச்சில் நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஊழியம் செஞ்சிட்டீங்க, இதுக்கு மேலே எதுக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, போதும்பா போதும், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் அவ்வளோ இருமுறீங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணி ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் 7 நாள் அவங்க வந்து அப்படி இரும்புவாங்க, முடியாமல் இரும்புவாங்க, ஏன்பா அப்படி கஷ்டப்படுறீங்க. அப்பா நான் சொல்கிறதெல்லாம் கேட்டே இருந்தாங்க. கேட்டே இருந்துட்டு என்னை பார்த்து கேட்டாங்க, ஏண்டா என்ன ஆகும், நான் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணால் என்ன ஆகும், செத்து தானடா போவேன். ஒரு நாள் என் விசுவாசி சொல்லக்கூடாது, என் பாஸ்டர் கடைசியில் கால் நீட்டி போட்டு ரெஸ்ட் எடுத்து செத்தாருன்னு சொல்லக்கூடாது, ஊழியம் செஞ்சுட்டே செத்தாருன்னு சொல்லணும்டா. அதுதான் வாழ்க்கை. அதே போல தான் கடைசி வரைக்கும் மனுஷன் தனக்கு இருந்த கொஞ்சம் பலத்தை வச்சுக்கிட்டு தன்னால் எவ்வளவு முடியுமோ
ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்தே அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போனார். இப்போ அவருடைய தரிசனம் என்னன்னு கேட்டா, என்ன உபத்திரம் வந்தாலும் கனி கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கர்த்தருக்காக ஓடணும், கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்.